அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க இருக்கிறோம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை எடுத்தவங்க யாராவது ஒருத்தர், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமீன். சாந்த குணத்தை குறித்து இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த மாதத்தில் பேச அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படி என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒரு குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கிற யாராக இருந்தாலும் சாந்த குணம் உள்ளவங்க வேணும். குணத்தில் பல விதத்தில் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க கோப குணம், எரிச்சல் குணம், இல்லையா, பல விதத்தில் குணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. தாழ்மை உள்ள குணம், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, அவர் சுவாபங்களில் ஒரு சுவாபம் என்னென்னா சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த பூமி அக்கிரமம் நிறைந்ததாக இருக்கிறதுனால இந்த பூமியில் வாழ்கிற நீங்கள் முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் சாந்த குணம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? சாந்த குணம் உள்ளவர்கள், பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சாந்த குணம். உங்களுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றால் இந்த பூமிக்குரிய எல்லாவித ஆசீர்வாதத்தை அவர்கள் என்ன செய்வார்கள்? மேற்கொள்வார்கள், பெற்றுக்கொள்வார்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சாந்த குணம் இல்லைன்னா அந்த பூமியில் அவங்க நிலையான ஒரு ஆசீர்வாதத்தில் வாழ முடியாது, நிலையான அவங்க வாழ்க்கை வாழவும் முடியாது. அவங்க குடும்பத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகளும், பலவிதமான போராட்டங்களும், நிந்தைகளும், அவங்க வாழ்க்கையில் பலவிதமான சண்டைகள், குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆண்டவர் சுவாபம் என்ன? சாந்தம் உள்ளவராக இருந்தார், இல்லையா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் நாள் வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அதுக்கு என்ன அர்த்தம்? சாந்த குணம். அவர் ஒவ்வொரு காரியங்கள் அவர் வாழ்க்கையில் செய்தது எல்லாம் நாம் அவரை பின்பற்றும்படியாக தான் ஆண்டவர் வாழ்ந்து காட்டினார். அதே போல தான் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை என்று சொல்ல வேண்டும் என்றால், மெச்சிக்கொள்ள வேண்டும் என்றால், மாறுதட்டி நம்ம சொல்ல வேண்டும் என்றால் நாம் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் கோபம் இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் டென்ஷன் இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் பிறந்த குழந்தைகளுக்கே கோபங்கள் எல்லாமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் கூடுமான வரைக்கும் அவைகளுக்கு நாம் இடம் கொடாதபடி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நம்ம குணம் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தால் தான் இந்த பூமியிலே நாம் நீடித்து வாழ முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவித உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ மேற்கொள்ள முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமில்லாமல் பாருங்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே 23லையும் இந்த சாந்த குணம் 9 ஆவிக்குரிய கனிகளிலும் இந்த சாந்த குணத்தை பற்றி அங்கேயும் சொல்லப்படுகிறது. சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. அப்போ சாந்தம், இப்போ 9 கனிகளிலே நமக்கு இந்த சாந்த குணமும் அது ஒரு கனி. அப்போ ஆவிக்குரிய கனிகளிலே அது ஒன்று இருக்கிறது. எனவே சாந்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த சாந்த குணம் உள்ளவர்கள் தான் தேவன் விரும்புகிறார். அப்போ எனவே நீ சாந்த குணம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால் எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும், எல்லாரிடத்திலும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்றது தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமக்கு சுட்டி காட்டுகிறார். சாந்த குணம் என்பது ஒரு கோழைத்தனமான காரியங்கள் அல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ரொம்ப அமைதியாக சாந்தமாக என்ன செய்வாங்க? இருப்பாங்க, சாந்தமாக பதில் கொடுப்பான்றனால இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவனுக்கு என்னது கோழைக்கான மனுஷன் அப்படின்ற சில பேர் நினைப்பாங்க. அல்லது அநீதியை தட்டி கேட்காம அமைதியாக உட்காந்துருக்கிறாங்களே, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தட்டி கேட்காம ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருக்கிறாங்களே, அதனால் ஒன்றும் தெரியாதவங்க அப்படி என்பதற்காக அல்ல. சாந்த குணம் எதற்காக என்றால் நாம் பாவம் செய்யாதபடி தடை செய்வதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். சாந்த குணம் இல்லாத குடும்பத்தில் பார்த்துட்டிங்கன்னா உடனே என்ன செய்வாங்க? பல விதத்தில் தீமைக்கு அவங்க இடம் கொடுப்பாங்க. அதனால தான் ஆண்டுடைய சமூகத்தில் சாந்தமாய் நம்ம என்ன செய்யணும்? அமைதியாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும், பதில் கொடுக்க வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டு காண்பிக்கிற ஒரு நல்ல ஒரு காரணம். எனவே சாந்த குணம் உள்ளவர்கள் முன்கோபம் இல்லாமல் அமைதியாகவும் தாழ்மையாகவும் இருந்து சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் சில காரியங்கள் என்ன செய்வாங்களா? நடப்பிப்பார்கள். பிறகுல அமைதியாக சாந்தமாக இருந்து நல்ல யோசனை பண்ணி அவங்களுக்கு ஏற்ற பதில் கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த காரியத்தை என்ன செய்வாங்க? செயல்படுவாங்க. எந்த விதத்திலும் அவங்க என்ன செய்வாங்க? அவசரப்பட மாட்டார்கள்.
அதனால தான் அவங்க பூமியிலே நீடித்த நாட்களாகவும் இருப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிற எல்லா ஆசீர்வாதத்தில் பங்கு கொள்வார்கள். ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டாலோ அல்லது கேள்விப்பட்டாலோ உடனே என்ன செய்கிறாங்க, அதை குறித்து சாந்தமாக பதில் சொல்லாதபடி என்ன செய்வாங்க, உடனே அதுக்கு தகாத வார்த்தைகளை பேசி இருதயத்தை காயப்படுத்திடுவாங்க. அப்படி தானே? சாந்த குணமாக இல்லாமல் என்ன செய்வாங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, குடும்பத்தில், கணவன் மனைவி பெற்றோர்கள் மத்தியில் அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே பதில் சடனாக, உங்களுக்கு தான் பேச தெரியுமா, எனக்கும் பேச தெரியும், உங்களை தான் அடிக்க தெரியுமா, எனக்கு அடிக்க தெரியும், நீ 10 அடி அடித்தா நான் 1 அடி அடிப்பேன், இப்படியா பதில் சொல்லும்போது எமோஷன் ஆகுது. அதெல்லாம் பிசாசு காண்பிக்கிற ஒரு தந்திரமான ஒரு வழி, புரியுதுங்களா? அது எனவே சாந்த குணம் இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா, பிரச்சனைகள் நடக்கக்கூடிய இடத்துல அவங்க என்ன செய்வாங்க, அதை குறித்து பொருட்படுத்தாமல் என்ன செய்வாங்கன்னா, சாந்தமாக பதில் சொல்லாமல் பிரச்சனைகளை என்ன செய்வாங்க, உடன்படுவாங்க, உடனே தகாத வார்த்தைகளை விடுவாங்க. அது மாத்திரமில்லாமல் பாருங்கள், அவசரப்பட்டு அவர்களோட என்ன செய்வாங்க, சண்டை போட ஈடுபடுவார்கள், அவசரப்பட்டு என்ன செய்வாங்க, கை வைத்துக் கொள்வார்கள். அது மாத்திரமில்லாமல் கடைசியில் என்னது, பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு வரைக்கும் போகும். கடைசியில் என்ன செய்வாங்க, இது நிறைய பேர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, ஜெயிலில் என்ன செய்கிறாங்க, பல ஆண்டுகளாக வேதனைப்படுறதும் பார்க்குறோம். அவசரப்பட்டு நிதானமாக முடிவெடுக்காமல் அவசரப்பட்டு செஞ்ச காரியத்தினால, பேசின வார்த்தைக்காக, நடந்த காரியங்களுக்காக, முடிவெடுத்த காரியத்திற்காக, இன்றைக்கு பிரச்சனை பண்ணின காரியத்திற்காக இன்றைக்கி என் வாழ்க்கையே வீணாய் போய்விட்டது, இன்றைக்கு என்னுடைய சாட்சி வீணாய் போய்விட்டது, என் எதிர்கால வாழ்க்கை என்னமா போயிடுச்சுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்க வேதனைப்பட்டு சிறையில் இருக்கிறது எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம். அப்போ சாந்த குணம் ரொம்ப முக்கியம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை என்ன செய்வாங்கன்னா சுதந்திரித்துக் கொள்வார் என்று இயேசு கிறிஸ்துவ நமக்கு மலை பிரசங்கத்தை தெளிவாக நமக்கு என்ன செய்திருக்கிறாரு, அழகாக போதித்திருக்கிறதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய குணம் சுவாபங்கள் நமக்குள் இருப்பது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, அப்பனை போல பிள்ளை இருக்கிறாங்க, அப்பாவனுடைய குணம் அப்படியே இருக்குது, அம்மாவோட குணம் அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எதை குறித்து பழமொழி சொல்கிறாங்க, இந்த காரியங்களை குறித்து தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை என்று நம்ம சொல்லணும்னா, அவர் எப்படி வாழ்ந்தாரோ, அவர் எப்படி நடந்தாரோ, எப்படி மக்களிடத்தில் எப்படி அவர் என்ன செஞ்சார், வழி நடத்தினாரோ, அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், அதனால தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது சண்டைக்காரன் கால்களை விழுகிறதோட சாட்சி கால்களில் விழுவது நமக்கு நல்லது. புரியுதுங்களா? ஒரு சண்டை போடுறான்னா அவன் காலில் விழுகிறத காட்டிலும் சாட்சிக்காரன் காலில் விழுவதோட சண்டை போடுறவனோட காலில் விழுகிறது நமக்கு நல்லது. ஏன்னா அவன் ஒப்புரவாயிடுவான். சாட்சிக்காரன் அப்படி இல்லை, காசை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு எல்லாத்தையும் பிடிங்கி எடுத்துகிட்டு நம்மளை அரோகதியாக விட்டுருவான். அப்படி தானே? அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்யணும், ஒருத்தர் தவறு செய்கிறாங்க, ஒருத்தர் நமக்கு விரோதமாக பேசுகிறாங்க, நமக்கு விரோதமாக அவங்க செயல்படுறாங்கன்னா நம்ம உடனே என்ன செய்யணும், ஒப்புரவாகுவதற்கு என்ன வழியோ அது சாந்தமாக பதில் சொல்லணும். தவிர அவசரப்பட்டு செய்வதனால் அந்த குடும்பம் என்ன ஆகாது, சமாதானம் அடையாது, சுதந்திரித்து கொள்ள முடியாது, அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியாது. எனவே ஒருவர் அப்படி இருந்தால் உன்னுடைய சாந்த குணத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும், பழக வேண்டும். அதுக்காக தான் எல்லாத்துக்கும் ரோல் மாடலாக ஆண்டவர் எங்களை வச்சுருக்கிறாரு, பாசமாகவும் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கே இது நல்லா தெரியும், பாசமாக சாந்த குணம் உள்ளவங்க. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அவங்க முகமும் கைகால் வீங்காமல் இருக்கிறது. அதற்காக நன்றி நான் செலுத்துகிறேன். அவங்க சாந்த குணம் இல்லைன்னா என்னாகும், என்னுடைய ஸ்டைலுக்கு வேறு விதமாக அவங்க சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ 33 ஆண்டு காலமாக அவங்க சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்ததுனால தான் இன்றைக்கி எங்கள் குடும்ப வண்டியும் ஓடிட்டுருக்கு, ஆவிக்குரிய வண்டியும் ஓடிட்டுருக்கு. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அவங்கள பார்த்து நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கற்றுக்கொண்டதை காட்டிலும் என் மனைவியை பார்த்து கற்றுக்கொண்டது தான் அதிகமாக என் வாழ்க்கையில் நான் பின்பற்றி வருகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாவற்றிலும் அவங்க எனக்கு ஆண்டவருக்கு போல இவங்க எனக்கு ரோல் மாடலாக இருப்பதனால் நான் நன்றி செலுத்துகிறேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனவே நீடிய சாந்தம் என்பது ஒருவருடைய முகத்தில் கண்டுபிடிக்கலாம். அப்படி தானே? ஒரு சாந்தத்தை உள்ள ஒரு மனுஷன் அவனுடைய கிரிகையினால் முகத்தினால் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், மோசையை குறித்து என்ன செய்கிறார், நல்ல சாட்சி சொல்கிறாரா இல்லைங்களா? அப்போ என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. என்னாகும் 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். அப்போ பூமியில் பாருங்க, எல்லார் மத்தியில் மிகுந்த சாந்த குணம் உள்ளவராக இருந்ததாக தேவனே சாட்சி கொடுக்கிறார்.
பாருங்கள், அங்கே மோசைக்கு விரோதமாக மிரியாவும் ஆரோன் என்ன செஞ்சாப்புல, அவங்களுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்த காரியத்தை நிமித்தமாக, பிரச்சனை பண்ணின காரியத்தை நிமித்தமாக அவர் எந்த பதிலும் என்ன சொல்லலை, அவங்களை சண்டை போடவில்லை, அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவங்கள 2 பேர்த்தை அழைச்சிட்டு வந்து என்ன செஞ்சார், மோசையை குறித்து சாட்சி சொல்கிறார். என்ன சொல்கிறார், மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லணுமா இல்லையா? நம்ம மற்றவங்க சொல்கிறாங்களா இல்லையோ, அது நமக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்து என்னை குறித்து சொல்லணும் சாட்சி. அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல நம்ம கூடி வருகிறோம். ஆண்டவர் என்னை குறித்து, மோசையை குறித்து சொன்ன அதே சாட்சியை என்னை குறித்து சொல்லணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. என் பிள்ளை, என் மகன், என் மகள் பூமியில் வாழ்நாள் முழுவதும் மிகுந்த சாந்த குணமுள்ளவளாய், சாந்த குணமுள்ளவனாய் வாழ்ந்ததாக நான் சாட்சியிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லணும். அதுதான் உண்மை. அப்போ சாந்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் அதான் மோசையை குறித்து அடையாளமாக சொல்கிறார், மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய். பூமியில் உள்ள எல்லா மனிதர்களை நான் பார்க்கிறேன், ஆனால் மோசையை போல் ஒரு அமைதியுள்ள ஒரு மனுஷன், சாந்தமுள்ள ஒரு மனுஷன் நான் பார்க்கவே இல்லை என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இந்த சாட்சிக்காக தான் நம்ம வேணும். மனிதன் கொடுக்கிற சாட்சிக்காக நீங்களும் நானும் வரவில்லை. தேவ ஆவியானவரே நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ பூமியிலே நாம் வாழ்கிற நாட்களிலே சாந்த குணமுள்ளவர்களாய் நாம் வாழ பழக வேண்டும். அதற்கு நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு பக்கபலனாய் நமக்கு உதவி செய்வாராக. இயேசு சொல்கிறார், நான் உங்களிடத்திலே சாந்தமும் மனம் தாழ்மையாகவும் இருக்கிறேன் என்றார். பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்ம செய்கிற தவறுக்கு உடனே என்ன செய்வார், கோபப்பட்டிருந்தால் நமக்கு எது என்ன இருக்கும், நமக்கு எது என்ன இருக்கும், நம்ம வாழ்க்கை என்ன இருக்கும், மிகுந்த ஒரு பிரச்சனையிலேயே வேதனையிலே நம்ம அகப்பட்டிருப்போம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க, நான் உங்களிடத்திலே சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இறைப்பாடுதல் கிடைக்கும். அப்போ நான் சாந்தமும் மன தாழ்மையுள்ளவனுமாய் இருக்கிறேன். அப்போ பாரு, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இருக்கிறாருன்னா நம்மளுடைய சுவாபம் அப்படி தானே இருக்கணும். அப்போ அது மாத்திரமல்லாமல் உங்கள் ஆத்துமாக்கள் இறைப்பாடுதல் அதனால் கிடைக்கின்றாரு. அப்போ சாந்தம் இல்லைன்னா நம்ம கோவப்பட்டு எமோஷனாகி ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம செய்யும்போது, அகப்படும் போது நம்மளோட ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்காது, இளைப்பாறுதல் கிடைக்காது. இல்லைன்னா என்ன ஆகும், நம்மளுடைய அந்த கோபப்பட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணும்போது நம்மளுடைய ஆத்மா எப்படிப்பட்ட வியாக்குலப்படும், வேதனைப்படும். பல விதத்தில் நம்ம என்ன செய்வோம், பிரச்சனையில் அகப்படும் போது நம்ம வாழ்நாள் முழுவதும் அதை குறித்து கசப்பின் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காது. அப்போ நமக்கு ஆத்மாவுக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதல், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஒரு கிடைக்கணும்னா நம்ம சாந்தமாக இருக்க பழக வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கணும், ரொம்ப சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சாந்த குணத்தை குறித்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சாந்த குணத்தை குறித்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாருங்க, சாந்த குணம் உங்களுக்கு இல்லைன்னா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இப்போ ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், நீங்களும் நானும் சீசர்கள், கற்றுக்கொள்கிறவர்கள். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஜெபத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு கோபம் எரிச்சல் வந்து கொண்டிருந்தாலும் கூட இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க எனக்கு உதவி செய்யுங்க. உம்மை போல ஒரு அன்பும் சாந்தம் குணம் உள்ளவராய் என்னை மாற்றுங்க. என் குடும்பத்துக்கு நான் சாட்சி மட்டுமில்லை, உமக்கும் பிரியமாய் சாட்சியாக வாழ ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவும் முன்னிட்டு உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் எடுத்தவங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 1வது வசனமும் 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும், தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை நான் கண்டித்திருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடே உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாயிராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடிக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாயும் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி
எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பையுமாய் இருக்கிற பவுலாகிய நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவும் முன்னிட்டு உங்களுக்கு போதித்து புத்தி சொல்கிறேன். அப்போ பாருங்க, உங்களுக்கு முன்பாக நாங்கள் இருக்கும்போது தாழ்மையை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். தாழ்மையாய் நாங்கள் அவர் ஊழியம் செய்கிற நாட்களிலே சகல ஜனங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை போல அப்போஸ்தலனாகிய பவுல் தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார், தாழ்மையாக வாழ்ந்து காட்டினார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து எப்படி சாந்தமாக வாழ்ந்தாரோ, தயவாய் நமக்கு உதவி செய்தாரோ, அவர் தயவு காண்பித்தாரோ, அதை முன்னிட்டு காண்பித்து நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறேன், புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். 5ஆம் வசனத்தில் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கும் விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டின்மையும் நிர்மூலமாக்குகிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ எல்லாவித மேட்டின்மையும் தர்க்கங்களையும் நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லாம் எடுத்து போடுகிறோம். அது மாத்திரமல்லாமல் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். அப்போ ஆண்டவருக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லாம் சிறைப்படுகிறோம், எல்லாத்தையும் விட்டு விடுகிறோம் என்று சொல்லுகிறார். எல்லாத்தையும் விட்டு விடுகிறோம். எந்த துர்குணமாக இருக்கட்டும், உலக சிந்தையாக இருக்கட்டும், கிறிஸ்துவாக இயேசு கிறிஸ்துவுக்காக நான் கீழ்ப்படியவும் என்னை நான் சிறைப்படுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் சிறைப்படுத்துகிறோம் என்று சொல்லி அங்கே அவர் என்ன செய்கிறார், ஒரு ஆலோசனையாக, ஒரு கண்டிப்பாக, ஒரு புத்தி சொல்லுகிறவராக இருக்கிறோம். இன்றைக்கு எத்தனை குடும்பத்தில் இந்த சாந்த குணம் இல்லாதனால ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகளை சந்திக்கிறதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். சாந்த குணம் நமக்கு ரொம்ப முக்கியம் என்று கருத்து சொல்கிறார். இன்னும் ஒரு இடத்துல பவுல் சொல்கிறார், கலாத்தியர் 6:1 எடுத்தவங்க வாசிங்க. கலாத்தியர் ஆகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனே சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. இப்போ உன்னை குறித்து எச்சரிக்கையாக இரு என்று அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆண்கள் பகுதியிலையும் ஒருத்தர் வாசிங்களேன், நல்லா இருக்கும். கலாத்தியர் 6:1 நானே வாசிக்கிறேன். சகோதரரே, ஒருவர் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாக நீங்கள் சாந்த குணமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்படுத்த பொருதுங்கள். நீங்களும் சோதிக்கப்படாதபடி உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அப்போது சகோதரர்கள் சகோதரிகளாக நீங்கள் யாராவது ஒருத்தர் ஒரு குற்றத்தில் அகப்பட்டால், ஒரு தவறு அறிந்து அறியாமல் ஒரு தவறு செய்திருப்பாரானால், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்களாக நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், சாந்த குணமுள்ளவர்களாக, சாந்த குணம் ஆவி உள்ளவர்களாக இருந்து அவர்களை சீர்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும், அவர்களை என்ன செய்யணும், உருவாக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பாரானால் அவங்க சீர்படுத்துவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஒருத்தர் சாந்த குணம் இல்லாதபடி பல விதத்தில் நமக்கு போராடுகிறார்கள் என்றால், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட நான் அவர்களை எப்படி செய்யணும், அமைதியோடு, சாந்தத்தோடு, தெளிந்த புத்தியோடு அவர்களுக்கு என்ன செய்யணும், புத்தி சொல்ல வேண்டும். இல்லைன்னா அமைதியாக போக வேண்டும். இல்லைன்னா அவங்க எப்பொழுது அவங்க எரிச்சல் தணிந்த பிறகு, ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒருத்தர் எமோஷனாகி ஒரு கோபப்படுறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க சாந்தமாக பதில் சொல்லலாம். அதையும் அவங்க கேட்கல வச்சிங்களேன். அப்போ என்ன சொன்னால் அவங்கள பேச விடணும். என்ன பேசுகிறாங்களோ பேசட்டும். ஏன்னா அப்போ பேச விட்ட பிறகு அவங்க கோபங்கள், எரிச்சல்கள் எல்லாம் தணிந்த பின்பு, அவங்க நல்ல நிலையில் இருக்கிற இந்த சுவாபங்கள் நம்ம கண்டுபிடித்த பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலோடு நம்ம என்ன செய்யணும்னா அவங்களை சீர்படுத்தி பொருந்த வேண்டும். நான் உங்கள்கிட்ட தயவாய் கேட்கிறேன். இப்போ உதாரணமாக எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். பாஸ்டமாக அடிக்கடி என்ன சொல்லுங்க என்கிட்ட, நான் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்வாங்க. நான் என்ன செய்வேன், சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்லைங்க, நீங்கள் இல்லை வேண்டான்னு சட்டம் நிறுத்திக்குவாங்க. இல்லை நீ சொல்லுமா, நான் கோச்சிக்க மாட்டேன், கோச்சிக்கிற மாதிரி இருந்தால் நான் சொல்லிடுறேன் அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் கோச்சிக்குவீங்க அப்படின்னாங்க. இல்லை தைரியமாக நீ சொல்லு, ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லும்போது, அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு கோபம் வந்தால் என்ன ஆவா இருக்கும், சாந்தமாக போயிடுவேன். ஏன்னா முதலே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பர்மிஷன் கேட்டாங்க.
அப்போ என்னன்னா, சாந்த குணம் உள்ளவ ஒரு ஒரு மனிதனுடைய சுவாபங்கள் இப்படி இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க. உங்ககிட்ட ஒரு தயவாய் ஒன்று கேட்க ஆசைப்படுறேன், நீங்கள் உத்தரவு கொடுத்தா, ஒரு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், கோச்சிக்க மாட்டீங்களா, வருத்தப்பட மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது. ஆனால் அதே இது சாந்த குணம் இல்லாதவங்க எல்லாம் இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒன்று சொல்லும்போது, நாங்கள் சொல்லும்போது அவங்க ரிப்பீட் பண்ண அந்த வார்த்தையை சொல்லும்போது அங்கே தான் பிரச்சனையே வரும். அப்போ ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அறியாமல் ஒரு சின்ன பாவம் செய்வதற்கோ கோபப்படுவதற்கோ ஒரு எமோஷன் ஆகுறாங்கன்னா, நம்ம சாந்தம் குணமுள்ளவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் சீர்பொருந்த என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சீர்பொருந்த இப்படி செய்தால் நல்லா இருக்குங்க, இப்படி பேசினா நல்லா இருக்குங்க, இப்படி நம்ம பேசக்கூடாது, நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை கவனித்து கொண்டிருக்கிறார், நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆண்டோடைய இருதயத்தை நம்ம எந்த விதத்திலும் துக்கப்படுத்தக்கூடாது. இப்படியாக நாம் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருப்பாரானால் நிச்சயமாக எனக்கு போதிப்பார். அவர் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்து என்ன நடத்துவார். அதுதான் விஷயம். நம்ம எமோஷனாகி டப்புன்னு நம்ம பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்ட்டு நமக்கு நல்லா தெரியும். தெரியுமா தெரியாதா? ஒரு தேவ மனுஷன் யாராக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் அவங்க தேவ ஆவியானவருக்குள் இருப்பார்களானால், பரிசுத்த ஆவியானவருக்குள் அவர்களுக்குள்ள இருப்பார்களானால், அவங்க எப்பொழுதுமே எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், சாந்தமாக இருப்பார்கள். அவங்க முகத்திலேயே தெரியும், அகத்தின் அளவு முகத்திலே தெரியும் என்று சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சாந்த குணமுள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்க அதிசீக்கிரத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, டென்ஷன் ஆக மாட்டாங்க, எடுத்தெறிஞ்சு பேச மாட்டாங்க, தகாத காரியத்தை போய் வீண் காரியத்தை செய்ய மாட்டாங்க. அவங்க எப்பவுமே அமைதியாக இருப்பாங்க. அவங்க யார் சொன்னாலும் என்ன செய்வாங்க, கேட்குறவர்களாக இருப்பார்கள். அப்போ அதனால தான் நீங்களும் சோதிக்கப்படாதபடி நீங்கள் சீர்ந்து பொருந்த பண்ணுகிற நீங்களும் பிசாசினால் நீங்கள் சோதிக்கப்படாதபடி உங்களையும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போது நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது மட்டும் இல்லாமல் சீர்பொருந்த வேண்டியவர்களை சாந்த குணமுள்ளவர்களாக இருந்து கிறிஸ்துவின் ஆவிக்குரிய வசனத்தின் பிரகாரமாக அவர்களுக்கு சீர் பொருந்தி அவர்களை சாட்சியாய் உருவாக்க, சாந்த குணமுள்ளவர்களாய் உருவாக்க நீங்கள் என்ன செய்யணும், போராடுவது நல்லது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அப்போ சாந்த குணம் நீடிய பொறுமையோ உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சாந்தமும் நீடிய பொறுமையாக இருங்கள். உங்கள் அழைப்பில் எப்பொழுதுமே உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தையும் அங்கே 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். போதுங்க. அப்போ ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் அப்படின்னு யார் சொல்கிறாரு? எபேசியர் நிமித்த பவுல் சொல்கிறாரு, கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், புத்தி சொல்லுகிறேன். அப்போ என்ன, உங்களுடைய அழைப்புக்கு நீங்கள் எப்படி பாத்திரவான்களாய் நடக்கணும். ஆண்டவர் எதுக்காக அழைச்சாரு? கோப குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், எரிச்சலாக இருக்கணும், டென்ஷனாக இருக்கணும். அப்படியா? சாந்த குணமுள்ளவர்களாய் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி வாழ வேண்டும், நடக்க வேண்டும். அப்போ உங்களை எதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு நீங்கள் உத்தரவாதம் உள்ளவர்கள். அப்படி தானே? இப்போ என்னை ஆண்டு அழைச்சிருக்கிறாருன்னா என்ன காரியத்துக்காக என்னை அழைச்சாரோ அந்த காரியத்தில் நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக உத்தரவு கொடுக்கிறவனாக நான் இருக்க வேண்டும். ஆண்டவர் எந்த நேரத்தில் என்னை சோதித்து பார்த்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும். நான் எல்லா விதத்திலும் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறவனாக இருக்கணும். அப்போ ஆண்டுடைய சமயத்தில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் அவருக்கு முன்பாக பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். ஆத்திரவான்களாக அல்ல, பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மிகுந்த மனத்தாழ்மையும் மிகுந்த மனத்தாழ்மையும் உள்ளவர்களாகவும், அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், சாந்தமும் நீடிய பொறுமை உடையவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பினாலே ஒருவருக்கொரு தாங்க வேண்டும். ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்தில் இதெல்லாம் ஒரு குடும்ப முகாமில் நம்ம பேசக்கூடிய வார்த்தை இது. ஆனால் சபையிலும் சில இடத்துல அப்படி தான் நடக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மிகுந்த தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாழ்மை மட்டுமல்ல, மிகுந்தனா அதிகமாக ரொம்ப பொறுமை உள்ளவர்களாக
இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக இருக்க வேண்டும். சாந்தம் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். அவசரப்பட்டு டக்குன்னு எதையும் பேசவோ, அந்த காரியத்தை செய்து வெட்கப்படுவோ, துக்கப்படுவோ, அவமானப்படுத்தவோ நாம் அதற்கு காரணமாக இல்லாதபடி நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பினாலே, கவனிங்க நல்லா, இயேசு கிறிஸ்து நம்ம மேலே எப்படி அன்பு செலுத்தினாரோ அவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் எப்படினோ தாங்க வேண்டும். அப்படின்னா அன்பினால் தாங்க வேண்டுமே தவிர வம்பினால் தாங்கக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பினாலே ஒருவருக்கொரு என்ன செய்யணும்? தாங்க வேண்டும், அவங்கள உபசரிக்க வேண்டும், அவங்கள நேசிக்க வேண்டும். கிறிஸ்து நம்ம மேலே எவ்வளோ அன்பு செலுத்தினார் என்று நமக்கு நல்லா தெரியும். நாம் செய்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரியங்களுக்கும் ஆண்டவர் பார்த்து நமக்கு கூலி கொடுத்தாருன்னா நம்மளால் தாங்க முடியுமா? முடியாது. அப்போ ஆண்டவர் எவ்வளோ நம்ம மேலே அன்பு வைத்து மன்னித்து உபசரித்து அவரை சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட அந்த அன்பு நமக்குள் இருக்க வேண்டும். அந்த அன்பினால தான் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? தாங்க வேண்டும். அன்பு சகல பாவங்களை மூடுவதற்கு இதுவும் ஒரு காரணம். ஒரு மனிதன் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் அன்பிலே அவன் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு அன்பினால் மட்டும் சாந்தம் நீடிய பொறுமை வேண்டும். இப்போ பாருங்கள், ஒரு விபத்து நடக்கிறது வச்சிங்களேன். ஒரு வண்டி நீங்கள் எவ்வளோ பேர் ட்ராவல் இப்போ வண்டி ஓட்டியிருப்பீங்க இல்லையா? 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும். நமக்கு எதிராக வரக்கூடியவன் ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்காகவே வருவான், இல்லை ஒரு விபத்து நடத்துகிற மாதிரியே வருவான். உடனே இறங்கி நம்ம என்ன செய்வோம்? அவங்ககிட்ட போய் வாக்குவாதம் பண்ணுவோம், சண்டை போடுவோம். அவன் ஒரு வார்த்தை விட்டால் நம்ம அறியாமே என்ன செய்வோம்? அவனுக்கு விரோதமாக வார்த்தை விடுவோம். கடைசியில் என்ன ஆகுது? 2 பேரும் கை கலப்பு வரும். கடைசியில் எங்கே கொண்டு போய் நிற்பாங்க? ஸ்டேஷனில் போய் நிற்போம். அப்படி தானே? அப்போது தவறு அவங்க மேலேயாக இருந்தாலும் நம்ம மேலேயாக இருந்தாலும் சாந்தமாக நீங்கள் பொறுமையாக நீங்கள் நின்று பதில் சொல்லும்போது அவன் 10 அடி உங்கள் மேலே அடித்தாலும் சரி, 10 அபாசமான வார்த்தைகளை பேசினாலும் சரி, பேசக்கூடியவனாக இருந்தாலும் அவன் 1-2 வார்த்தையோடு நிறுத்தி கொள்வான். கை வைக்கிறவங்க கூட அடிக்காமல் இருப்பான். அமைதியாக நின்று ஐ எம் சாரி, ஏதோ நடந்துச்சு, சரி இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கொள்வோம். இந்த மாதிரி ஒரு தாழ்மையாக நம்ம அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கும்போது, சாந்தமாக ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக என்ன ஆகும்? அந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் நம்ம சமாளிக்க முடியும். அல்லேலூயா. சாது சுந்தர் சிங் அவருடைய ஊழியத்தில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியும், தெரியுங்களா? அவர் வருது ஜலந்தரம், அதாவது பஞ்சாப் மாநிலத்தை பிறந்தவர். ஆண்டவருக்காக அவர் ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர். நல்ல பரம இந்து பக்தர் குடும்பத்தை வாழ்ந்தவர். அவருடைய ஊழியத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் அவர் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, நற்செய்தி அறிவிப்பதற்காக போய் கொண்டிருக்கிற வேளையில் ஒரு சில திருடர்கள் அவரை என்ன செய்ய வழிமறைத்து, கத்தியை காட்டி ஆயுதத்தை காட்டி வழிமறைத்து என்ன செஞ்சிட்டாங்க? பணத்தை எல்லாம், பையில் இருக்கிற பணத்தெல்லாம் எடு என்று சொல்லும்போது, என் அன்பு சகோதரர்களே என்று சொன்னார். என் அன்பு சிநேகிதரே எடுத்தோன்னு அந்த வார்த்தை தான் அவர் சொன்னார். நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? நம்மளுக்கு தெரிஞ்ச வித்தையை காட்டியிருப்போம், இல்லைன்னா ஓட்டம் பிடிச்சிருப்போம், இல்லைன்னா ஏதோ அப்படி ஐயோ அம்மான்ற கத்திருப்போம். ஆனால் அவர் என்ன செஞ்சார்? என் அன்பு சிநேகிதரே, என் அன்பு சகோதரனே என்று 2 கரங்களை நீட்டி சொல்லும்போது அந்த திருடர்களெல்லாம் உடனே கத்தியை எடுத்து கீழே போட்டு விட்டு மனம் திருந்தி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. சாந்த குணம் ரொம்ப முக்கியங்க. பாருங்கள், அந்த திருடர்கள், அப்படிப்பட்ட திருடர்கள் அவங்க கொலை செஞ்சுட்டு கூட போகலாம், வெட்டிட்டு போகலாம், குத்திட்டு போகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவங்க இவர் சொன்ன ஒரே வார்த்தையினால் அவங்க இறுதி என்ன? என் அன்பு சகோதரரே, என் அன்பு சிநேகிதரே என்று சொல்லும்போது யாராவது அப்படி செய்ய வருவாங்களா? நம்ம மேலே கை வைக்க முடியுமா? சொல்லுங்கள், கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் உங்கள் மேலே கை வைக்க முடியுமா? ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பொங்கலூர் பகுதியில் இங்கே யாரும் வந்திருப்பீங்கன்னா தெரியாது. 25 ஆண்டு காலமாக அங்கே வாழ்ந்திருக்கிறோம். நாங்கள் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிருந்தோம். அதேமாதிரி குண்டடம் என்ற பகுதியில் 4 வருஷமாக நாங்கள் இருந்திருக்கிறோம். இந்த நிமிஷம் நீங்கள் யாரை வேணாலும் இந்த மாதிரி நிர்மலா ஸ்டுடியோக்காரர் அப்படின்னு கடை விதிகளில் மற்ற இடங்களில் பாருங்கள், அவங்க இத்தனை ஆண்டுகளாக இங்கே வாழ்ந்தாங்க, அவங்களுடைய குடும்பம் எப்படி என்று நீங்கள் யாராவது கேட்டு பாருங்கள். பாப்பா வந்ததுக்காக நான் சொல்ல வரல, உங்களுக்கே தெரியும் இல்லையா? அப்போ அங்கே எங்கேயாவது போய் வம்பு இழுத்ததோ, சண்டை போட்டதோ, கெட்ட வார்த்தைகளை பேசினதோ கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறோம், நாங்கள் சொன்னதே கிடையாது. அவ்வளோ நல்ல சாட்சிகள் தான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு இடத்தை விட்டு நாங்கள் காலி பண்ணி போகும்போதெல்லாம் அந்த வீதியில் இருக்கிறவங்க கண் கலங்குவாங்க, அழுகுவாங்க, உங்களை மீண்டும் எப்படி சந்திப்போம் என்று சொல்லி அவங்க வேதனைப்படுவாங்க. அதுதான் சாட்சி.
25 ஆண்டு காலமாக பாருங்கள், 30 ஆண்டு காலமாக மேலே ஆயிடுச்சு. ஒருவரும் கூட, ஒரு மனிதன் கூட எங்கள் மேலே என்ன சொல்ல தூஷணமாக வார்த்தை பேசுனதல்ல. அதே மாதிரி நாங்கள் கேட்டதும் கிடையாது. அதாவது இந்து முன்னணியில் இருக்கிறவங்க கூட எவ்வளோ பேர் எனக்கு தெரியும், அத்தனை பேரும் எங்கள் மேலே ஒரு கெட்ட வார்த்தை கூட எங்கிட்ட பேசுனது கிடையாது. அவ்வளோ கொடூரமான ஒரு மனுஷனாக இருந்தாலும் கூட கட்டி பிடித்து முத்தம் கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா சொல்லும். பல முறை நான் சொல்ல எதற்காகனா, அவனுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது. தேவன் தேவனுடைய சாயலை படைக்கப்பட்ட மனுஷன். என்றைக்காவது ஒரு நாள் அந்த சவுல் என்ற மனுஷன் பவுலாய் மாறினது போல இந்த மனுஷனும் மாறுவதற்கு நீங்களும் நானும் சாட்சி பெற்ற சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? ஏன் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேனே, 17 ஆண்டு காலமாக இல்லையா ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். ஒரு நாள் ஆச்சு உங்களிடத்தில் எமோஷன் ஆகியோ, கோபப்பட்டோ, எரிச்சலாகியோ உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் கையை உயர்த்தி மீண்டும் காண்பிக்கலாம். அப்படி இருந்தால் சொல்லுங்கள், நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். ஊழியத்தில் 150 பேருக்கு மேலே நீங்கள் வரீங்க. ஆனாலும் சொல்கிறேன் கேளுங்க, ஒரு நாளாவது உங்களிடத்தில் கோபப்பட்டோ, இல்லை வருத்தப்பட்டோ, இல்லை முகத்தை சுழிச்சோ, இல்லை உங்களை தகாத வார்த்தைகளை பேசியோ உங்கள் இறுதியும் காயப்பட்டிருக்குமானால் நீங்கள் கைகளை உயர்த்தி காண்பிக்கலாம். யோசனை பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் சரி, புதுசாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இல்லை அம்மா தம்பி யாராக இருந்தால் நீங்கள் தைரியமாக இங்கே பயப்படவே வேண்டாம். யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்படி இருந்தால் நீங்கள் தைரியமாக கை உயர்த்தி காண்பீங்க. உங்களை மேலே வருத்தப்பட்டு, கோபப்பட்டு, முகம் சுழிச்சு, காயப்படுற மாதிரி, வேதனைப்படுற மாதிரி அப்படியே தான் இருக்குங்களா? ஊழியம் என்பது அன்பின் ஊழியம், கிறிஸ்துவின் ஊழியம். இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, அடுத்த நிமிஷம் எப்படின்னு தெரியும். நாம் ஒரு மனுஷன்தான். ஆனால் ஆண்டவருடைய இருதயத்துக்கு மாறாய் செய்யக்கூடாது. ஆனால் அத்தனையும் நாங்கள் தாங்கி கொண்டு நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஜெபத்தில் வைப்போமே தவிர, இது வரைக்கும் நீங்கள் அப்படி பேசுனீங்க, அப்படி பேசுனீங்க, இப்படி பேசுனீங்க நானும் சொன்னதும் கிடையாது. உங்ககிட்ட வந்து சொன்னதும் கிடையாது. ஏன் அப்படி பேசுனீங்க கூட கேட்டது கிடையாது. காரணம் என்ன? என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரை, நான் கர்ப்பம் தரித்த பிள்ளைகள், அவர்கள் என்னை விட்டு எங்கே போவார்கள்? அவர்கள் இருதயம் காயப்படக்கூடாது. அந்த ஒரு நோக்கத்தில் தான் என்னை நானே தாழ்த்த உங்களிலே அன்பினாலே என்ன செய்வேன், சிநேகிக்கிறேன். ஆண்டவரே சாட்சி. அல்லேலூயா. வந்திருக்கிற மகளுக்கிட்டையும் அதுதான் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். நாங்கள் அவங்கள இன்டர்வியூ எடுக்கும்போதே, பெண் பார்க்க போகும்போதே நாங்கள் சொன்னது அதுதான். நான் கர்ப்பம் தரித்த என்னுடைய பிள்ளைகள் ஒரு விசுவாசி கூட இது நிமித்தம் உங்கள் நிமித்தம் போகக்கூடாது சொல்லியிருக்கிறேன்னா இல்லையம்மா? என்னால் நிறைய கண்டிஷன் போட்டோம். ஒரு பாச சொன்னார், இப்படியெல்லாம் ஒரு பெண்கிட்ட கண்டிஷன் போடுவீங்களா? பெண் பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கிறாங்களா, என்ன கொடுப்பாங்க, என்ன செய்வாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தான் கேட்பாங்க. நீங்கள் மிலிட்ரிக்கார மாதிரியே எல்லாம் இன்டர்வியூ எடுத்துகிட்டு தெரியுறீங்களே அப்படின்னு என்ன செஞ்சாங்க? ஏன் எங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு தலைமை போதகர் கேட்டார், இப்படியெல்லாம் கேட்குறீங்களா, இப்படியெல்லாம் பண்ணுங்களேன். எனக்கு பொறுத்தளவுக்கு சபைக்கு வரக்கூடிய என் பிள்ளை முதல் ஆண்டுக்கும், என் பிள்ளை சமுதாயத்தையும் சபைக்கும் நற்சாட்சியாக இருக்கணும். அப்போ முதல்ல ஒரு பொருள் வாங்குகிறோமா இல்லையா? ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம், நல்லா இயங்குதா? ஒரு பொருள் வாங்குகிறோம், நல்லா வண்டி நல்லா ஓடுமா, கேரண்டி வாரண்டியெல்லாம் கேட்குறோம். காலம் பூரா இருக்கக்கூடிய மகளுக்கு கேரண்டி வாரண்டி கேட்பது தப்பே கிடையாது. ஏன்னா முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு கட்டுப்பட்டு அவங்க அர்ப்பணித்தா தான் நம்ம கூட வாழ்க்கை நடத்த முடியும். இல்லைன்னா வந்த பிறகு எப்படி அவங்க அப்படி இருக்கிறாங்க, இல்லை நான் இப்படி இருக்கிறேன்னா அவங்க இறுதிய மனவேதனையாகவும் காயப்படும், குடும்ப பிரச்சனை சமாதானம் கெட்டு போகும். அப்போ முன்கூட்டி இப்படி தான் கண்டிஷன், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் சபை, இப்படி தான் ஊழியம், அங்கே வாழ்ந்த இடம் வேறு, இங்கே வாழ்கிற இடம் வேறு, அங்கே செய்த ஊழியம் வேறு, இங்கே செய்கிற ஊழியம் வேறு, இவைகளெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, எல்லா பேரண்ட்ஸுகளும் எல்லார் மத்தியத்தில் சொல்லி கொடுத்து அங்கே உறுதிமொழி வாங்கின பின்புக்கு தான் நாங்கள் சம்மதித்தோம். உண்மையா இல்லையா பாப்பா? நான் மீண்டும் சொல்லிடுறேன், மீண்டும் பாப்பாவை நான் எதுவும் சொல்ல மாட்டோம், கடைசியாக சொல்கிறேன். வாங்க மட்டும் இல்லை, அந்த குழந்தைகிட்டையே கூட சரி கட்டின புடவையோடு வான்னு சொன்னேன்னா இல்லையாம்மா? நீங்கள் தான் சொல்லணும், எனக்காக சொல்லக்கூடாது. உங்களை பார்த்த உடனே கட்டின புடவையோடு இப்போவே வா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோமா இல்லையா? யார் சொன்னா? எல்லாம் அள்ளிட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. எனக்கு பணம் காசு முக்கியம் கிடையாது, பரிசுத்தம், தேவனுக்கு பிரியமான மகளாக இருக்கணும். முதல்ல ஊழியம் யாருக்குன்னா கணவருக்கு தான் நீ செய்யக்கூடிய ஊழியம் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது தான் சபைக்கு. புரியுதுங்களா? முதல்ல உன் கணவனுக்கு செய்யக்கூடிய ஊழியம்தான் பெஸ்ட்டு, அதுதான் ஃபஸ்ட்டு. நீங்கள் செய்யக்கூடிய ஊழியம் என்றால் கர்த்தருக்கு இல்லை, ஃபஸ்ட்டு உன் கணவருக்கு செய்யக்கூடிய ஊழியம்தான். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு,
எல்லா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற உன் சொந்த புருஷனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து இருக்கணும். அது நிறைய இருக்குது, அவருக்கு இருக்குது, இவங்களுக்கு இருக்கு, இப்போ வேண்டாது. அப்போது முதல் ஊழியம் அவருக்கு, இரண்டாவது திருச்சபை தேவனுடையதுக்கு. அதுதான் உண்மை. அப்போ ஆண்டுடையது நாம மகிமைப்படட்டும். அப்போ கர்த்தருடைய சமத்தில் அன்பினாலே ஒருவருக்கு ஒரு பொறுமையாக உடையவர்களாக இருந்து ஒரு பாரத்தை அன்பினால் தாங்க வேண்டும். அல்லேலூயா. அன்பினால் தாங்க வேண்டும். அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்று நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு இடத்துல பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோக்கியா இக்கோனியா. போதும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன சொல்ற? நீயோ என் போதகத்தையும் என் நடக்கையும் என் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையும் நாடு. அப்போ பாருங்க, என் போதகம் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளையும் கர்த்தர் எப்படி நடக்க சொல்கிற அந்த நடக்கையும் ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிற அந்த அழைப்பையும் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தையும் நீடிய சாந்தமாயும் அன்பையும் பொறுமையும் நீ நாட வேண்டும். இதை ஒரு கிறிஸ்தவனுக்கு இவையெல்லாம் தேவை. ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 10வது வசனத்தில் என்னென்ன தேவை? கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை பின்பற்ற வேண்டும், அவர் காண்பிக்கிற வழியை நம்ம நடக்க வேண்டும், என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிற அந்த அழைப்பில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும், ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், எல்லா காரியத்திலும் சாந்தமாய் நம்ம பதில் சொல்லி நம்ம நடப்பிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பினால் பொறுமையாக நாம் சகித்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகையினால நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் விசுவாசத்தையும் சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையும் காத்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளுடைய பெரிய பாதுகாப்பு, நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்பு. இது ரொம்ப முக்கியம். ஆகையால் நீங்கள் எல்லா சுவாபத்தையும் நீக்கி உங்கள் கொடிய துர்குணத்தை நீக்கி உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்படுகிறார். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு அடுத்தது நிருபம், யாக்கோப்பு. கடைசியாக நம்ம சொல்லி முடிக்கிறோம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை அப்போஸ்தலர் பவுல் யாக்கோப்புக்கு என்ன நிருபம் எழுதுறாருன்னா, இங்கே சொல்லப்படுகிற ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும், அழுக்கைன்னா என்னது? சரீரத்தில் இருக்கக்கூடிய, சட்டையில் இருக்கக்கூடிய, ஆடையில் இருக்கக்கூடிய அழுக்கு அல்ல, இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித அழுக்கு என்னது? உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய பாவ அழுக்கை. நல்லா கவனிக்கணும். அழுக்கு என்பது என்ன? சரீர பிரகாரமாக அல்ல, உன் சுவாபம், உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உலக சிந்தை, பிசாசு காண்பிக்கிற அழுக்கு, அந்த பாவ அழுக்கை என்ன செய்யணும்? நீக்க வேண்டும். அது அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தை ஒழிக்க வேண்டும். துர்க்குணம், நற்குணம் உள்ளவர்களாக இருக்கணும். நல்ல குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் துர்மார்க்கன் குணம் இருக்கக்கூடாது. அந்த துர்குணத்தை நீ என்ன செய்யணும்? நீக்க வேண்டும். அதை ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் தேவனுடைய வசனத்தை நாட்டப்பட்டதாகியும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு ஏற்ற வல்லமையுள்ளதாக இருக்க வசனத்தை, தேவன் கொடுக்கிற வார்த்தையாகிய அதிகாரமுள்ள வசனமாகிய அதை சாந்தமாய் நிதானமாய் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே பூமியை சுதந்திரித்து கொள்ள சாந்தமாய் கர்த்தர் உங்களை எடுத்து நடத்துவாராக. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போமாக. எல்லாரும் ஒரு விஷயம் நாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்கள். தேவனுடைய மகிமை பிரசன்னம் உங்கள் மேலே ஊற்றப்படும்படியாக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்ல போதகரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வல்ல போதகரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல சாந்த குணத்தை தாங்க ஆண்டவரே. நல்ல சாந்த குணத்தை உம்மை போல நான் அழக பேச அதன்படி வாழ எனக்கு ஒப்பு கொடுக்குறேனப்பா. ஆண்டவரே, எந்த விதத்திலும் நான் பொறுமை இழந்து ஆண்டவரே மற்றவர்களை இருதயத்தை காயப்படுத்தாதபடி நீடிய சாந்தத்தோடு நான் ஆண்டவரை எல்லாரிடத்திலும்
ஆண்டரே சாந்தமாய் பழக நேசிக்க எனக்கு அப்படிப்பட்ட நல்ல சுவாபத்தை எனக்கு தாங்க. உம்முடைய சுவாபத்தை தாங்க. அப்போஸ்தலர்களைப் போல சாந்தமாய் வாழ்ந்தேன் என்று சொல்லத்தக்க என்னையும் எடுத்து பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் என் வீட்டில் யாராக இருந்தாலும் ஆண்டவரே